நாங்கள் இப்போ ஆக்டிவிட்டி 4க்கு போகிறோம். அந்த ஆக்டிவிட்டி 4ல் இல்லை எக்ஸசைஸ் தான் செஞ்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 4 நான் ஸோ இந்த நான் ஆக்டிவிட்டி 4ம் 5ம் ஆல்ரெடி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா எங்களோட இதில் திருப்பி நான் க்ரியேட் பண்ணி கொண்டிருக்காம பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 4 கன்சோல் மேட் ஆக்டிவிட்டி 4 WPF ஆக்டிவிட்டி 5 கன்சோல் மேட் ஆக்டிவிட்டி 5 WP தான் போட்டுறேன். ஸோ நான் இப்போ இதில் என்ன செய்கிறேன், டீட்டெயில்டாக நான் கூட கோடுகளையும் எப்படின்னு வடைய ப்ரொஃபஷனலாக செய்யணும்ன்றதையும் வந்து நான் இதில் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ முதல் 3 ஆக்டிவிட்டிலேயே நீங்கள் அப்படி நான் பேசிக்கலி நானே நான் செய்திருப்பேன். அதில் நான் ஆல்ரெடி நான் கோடிங் நான் போட்டு வச்சு அந்த கோடிங்கை பற்றி சரியான டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷனை தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி 4 அப்படி கவனிக்கலாம் என்ன பார்க்குறோம்னா ஆக்டிவிட்டி 4 1 hour சிம்பிள் கால்குலேட்டர் வந்து தந்திருக்கேன். என்ன இதில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ரெயின்ஃபோர்சிங் டைப் கன்வர்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் மல்டிபிள் நியூமரிக் இன்புட்ஸ் ஃபார் பேசிக் அரித்மெட்டிக். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது எக்ஸசைஸில் சிங்கிள் இன்புட்ஸாக இருந்தால் இப்போ மல்டிபிள் இன்புட்ஸ் எப்படி எடுக்கலாம்னு பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது சின்ன சிம்பிள் கால்குலேட்டர் ஒன்று செய்யப்படும் பார்க்குறோம். இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல கன்சோல் பண்ணிட்டு பாருங்க. இல்லை கிரியேட் டே 1 ஆக்டிவிட்டி 4 கன்சோல் கிரியேட் பண்ணிட்டேன். அதான் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதில் வந்து day 1 activity 4.console இந்த இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண கடுதவிர ஸோ அந்த program.cs ஃபைல்ஸில் வந்து நான் கோடிங்கும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதான் என்னோட இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லிடலாம், யூஸ் இன் பாஸ் டு கன்வெர்ட் தெம். முதலாவது வந்து ஆஸ்க் ஃபார் 2 numbers ஃப்ரம் த யூசர், அப்புறம் யூஸ் இன் பாஸ் டு கன்வெர்ட் தெம், calculate and print the sum difference product. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பரை வாங்கி இப்போ பிரிண்ட் சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் கோஷன் எல்லாம் ஒரு ஷார்ட்லேயே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். ஃபார் கோஷன் என்ஷூர் யூ யூஸ் டபுள் ஃபார் அக்யூரேட் டெசிமல் ரிசல்ட். ஸோ இதான் விஷயம். ஸோ இதை நீங்கள் இந்த அவுட்புட்டாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை பார்த்துட்டு நான் கோடிங்கை வந்து விளங்கிக்கொள்வோம். இதில் நீங்கள் பார்க்கல வந்து நீங்கள் தெரியும் நான் செய்ய வேண்டிய day 1 activity 4 இதான் இருந்தது. ஓகேண்ணே, அந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் அப்ளிகேஷன் பார்க்க தெரியும். ஃபர்ஸ்ட்டாக பாருங்க, என்டர் த சிம்பிள் கன்சோல் கால்குலேட்டர் ஹெடிங்கை போட்டு என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு இருக்குது. நம்ம 24 கொடுக்குறேன். என்டர் செகண்ட் நம்பர்னு இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ 12 கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா பாருங்க இந்த ரிசல்ட்ஸ் ரெண்டையும் கூட்டி தான் 24 + 12 36, 24 - 12 அங்கால 12, 24 டைம்ஸ் இது 12 200 அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணால் 2 அப்புறம் ப்ளஸ் இன்னைக்கு 2 எக்ஸ்டன் கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணால் அந்த ப்ரோக்ராம் வந்து நிற்கிது. சரிண்ணே, ஸோ இதான் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் பார்க்குற விஷயம். சரிண்ணே, ஸோ இதுக்குரிய கோடிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கோடிங் தான். ஒரே ஒரு program.cs ஃபைலுக்குலாம் நாங்கள் அந்த கோடிங் எழுதிக்கிறோம். இந்த கோடிங்கை வந்து நாங்கள் விளங்க முயற்சிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி பார்க்க தெரியும். நம்ம வந்து console.write line அண்ட் இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெனுக்கெலாம் நாங்கள் எழுதுவோம் எல்லாத்தையும். அது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இப்போ இந்த சிம்பிள் கன்சோல் கால்குலேட்டர் இந்த இது இருக்குது. அதான் உங்களோட ஹெடிங்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டினான். அதில் வந்து 2 நம்பர்ஸ் நான் கேட்டு வாங்கணும். அதில் வந்து ஒன்று வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பட் இந்த செகண்ட் நம்பர் கேட்டு இப்போ console.write இதில் நீங்கள் ஒரு பார்த்தா ஒரு லாஜிக் ஒன்று தெரியும். நான் திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன். நான் போன எக்ஸாம்பிளில் செய்ய பாருங்க எந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லி போட்டு பாருங்க அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னானே அது பக்கத்துக்கே வரும். ஆனால் முதல் பார்த்த எக்ஸாம்பிள் 3 ஆக்டிவிட்டிஸ் நான் கீழெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா வந்து இப்போ என்ன ரீசன்டா நான் இங்கே வந்து console.write பாதிக்கிறோம். இப்போ console.write லைன் பாதிச்சிங்கன்னா என்ன செஞ்சுருவோம், ஹெடிங் எழுதி போட்டு அடுத்த கேர்சருக்கு இறக்கிடும். ஸோ அதான் இந்த console.writeக்கும் console.write லைனுக்குமான வித்தியாசம். சரி, அதில் அதுக்கு பேர் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இன்புட் 1 வந்து நான் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் console.read லைனால் இன்புட் 1 கேட்டு வாங்குறோம். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், இதான் நான் அந்த சொன்ன அந்த இது இப்போ இல்லை புதுசாக இந்த ஆக்டிவிட்டியில் படிக்கிற விஷயம் என்னென்னா கேட்ட மாதிரி இப்போ யூஸ் இன் பாஸ் டு கன்வெர்ட் தெம்னு கேட்கிறேன் தானே, அது அந்த ஃபங்க்ஷனை படி பார்க்குறோம். இல்லை int.pass அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நான் என்ன செய்கிறேன், அந்த நம்பர் கொடுக்குற ஸ்ட்ரிங் இன்புட்டு நான் நம்பர் இன்டிஜராக நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இல்லை ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு சொல்லுவாங்க இந்த இதில் நான் இந்த பகையும் காட்டுறேன். நான் இந்த இதில் இருக்கிற இப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க என்ன ப்ராப்ளம்டா பாருங்க 12.5 கொடுத்தேன்டா பாருங்க எரர் அடிக்குது. சரிண்ணே, ஸோ இதான இந்த ப்ரோக்ராமில் இருக்க லிமிட்டேஷன். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் செஞ்சுருக்கிறேன். பட் ஆனால் என்ன உள்ள ப்ராப்ளம் அதான். ஏன்னா வந்து நாங்கள் அது வந்து இப்போ நீங்கள் இதாக கொடுத்து விட்டீங்கடா, இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுக்கலாம், வேறு எதாவது பிரிண்ட் வரைக்கலாம் என்ன செய்யணும், ஃப்ளோட்னு மாற்றி என்ன float.pass அப்படியே ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். இல்லை இதை வந்து நாங்கள் in.pass தான் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், இஷ்யூ இல்லை. இப்போ அடுத்த இதான பேசிக்கான ப்ரோக்ராம் அதை நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் நம்பர் ஹெட் போட்டு அது console.writeல கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், அது பக்கத்து தான் வந்தது.
இப்போ எங்கால என்ன ஸ்ட்ரிங் இன்புட் டு console ரீட் லைன் கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறோம் இங்கால வந்து பார்க்கையில உங்களுக்கு அதே நாங்கள் இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்டர் பாஸ் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் பண்ணி போட்டு நம்ம 2க்குள்ள போடுறோம். இப்போ இந்த இதான் உங்களோட கல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது எல்லாம் இதான் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு இன்ட் என்ன சம்மன்னு கொடுத்து போட்டு என்ன வேரியபிளுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 2 நாங்கள் கூட்டுறோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணிட்டு நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 கொடுக்குறோம். அப்புறம் ப்ராடக்ட் ஒரு வேரியபிளை கொடுத்து போட்டு நாங்கள் நம்பர் 1 நம்பர் 2 பெருக்கிறோம். இப்போ நீங்கள் டபுள் இப்போ கட்டாயம் தெரியும் உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் முழு நம்பர்லாம் வரும். ஆனால் பிரிக்கேக்கில் எங்களுக்கு என்ன செய்யும் தசமாத சான்சஸ் இருக்குது. அதால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா அவங்களோட இப்படி கொடுக்குறோம். ரெண்டாவது நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது தானே அதை வந்து நாங்கள் பிரிக்க தசமாதில் வேறு சான்சஸ் இருக்க அப்படியே நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா டபுளாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா console ரைட் லைன் கொடுத்து போட்டு இந்த பேக் ஸ்லாஷ் என்னென்ன இதுக்கு பார்க்குறோன்னா புது லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பேக் ஸ்லாஷ் என்னென்ன பார்க்கிறோம் எஸ்கேப் சீக்வன்ஸ் அதாவது இந்த console ப்ரோக்ராமிங் செய்யல பார்க்கலாம். சரி பேக் ஸ்லாஷ் என்னென்று இப்போ இது நான் சொன்ன மாதிரி இப்போ என்ன மிச்சம் நான் வேர்பேட்டிங் ஸ்ட்ரிங்கில் உங்களோட சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் நம்பர் 1 நம்பர் 2 கூட்டி தான் என்ன விட சம் பண்ண வரும். நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 டிஃப்ரென்ஸ். இப்போ நம்பர் 1 தர நம்பர் 2 இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் மற்ற வந்து இங்கால நம்பர் 1 கோஷன் நம்பர் 2 இந்த கோஷன் எடுத்து போட்டு அப்புறம் இங்கால என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து இங்கால ப்ளஸ் எனி கீ டு எக்ஸ் ஒரு இதை கொடுத்துட்டு இப்போ ரீட் கீயும் கொடுத்துருவாங்க. ரீட் கீ கொடுக்க மாட்டோம் செய்யும் அது உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கும். இதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற விஷயம். ஸோ இதான் வந்து இந்த console ப்ரோக்ராமில் நாங்கள் காட்டி தந்த விஷயம். சரி நான் அதோட வந்து அடுத்த WPF இதுக்கும் போவோம். இந்த ஆக்டிவிட்டியை போய் WPFல செய்கிறேன். இப்போ WPFல வந்து பார்க்கல WPF கிரியேட் டே 1 ஆக்டிவிட்டி 4 WPF. இப்போ அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து இங்கே இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ டே 1 ஆக்டிவிட்டி 4 டே 1 ஆக்டிவிட்டி WPF இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே இந்த மெயின் விண்டோ இப்போ நாங்கள் நிறைய மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாம் மெயின் விண்டோ இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதான் எங்களோட யூஐயாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 நம்பரை கேட்டு வாங்கி இப்போ ப்ளஸ்ஸை கொடுத்தா அந்த ப்ளஸ் வந்து இதில் ஹார்ட் மைனஸை கொடுத்தா மைனஸ் விடும். வேணா ஃபஸ்ட் அந்த கொஷனை வாசித்து அந்த ரன் பண்ணி காட்டுறேன். டிசைன் யூஐ வித் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 பட்டன் அண்ட் டெக்ஸ்ட் பிளாக் 4 அதான் நாங்கள் யூஐ அங்கே டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ 2 நம்பரை கேட்டு வாங்குறதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டு 4 பட்டன்ஸ் போட்டு அதை ரிசல்ட்ஸை ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். மற்ற இங்கே லேபிள் சேம் வந்து கொடுத்துருக்கேன். நான் இப்போ இந்த கோடை அடுத்த டீட்டெயிலாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் WPF கோடை. இம்ப்ளிமெண்ட் த கிளிக் இவெண்ட் for each button to perform correct calculation and display the result. நாங்கள் கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இது வரணும். பாருங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிக்க ரிசல்ட் வேணும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்கில் இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இப்போ சாம்பிளுக்கு 2 நம்பரை கொடுப்பேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன நம்பர் 35 10 கொடுப்போம்மா 10 கொடுத்தோம்னா இப்போ ப்ளஸ்ஸை கொடுத்தோம்னா 45 விட வருது. ஓகே மைனஸை கொடுத்தோம்னா கழிச்சா 25 விட வருது. இப்போ 150 வரும் பிரிக்கினா ரீச்சா வந்து 3.5 சரியான இதான் இந்த அப்ளிகேஷனாக இருக்குது. ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ண இங்கே வருது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டாக முதல் பாதையில் சிங்கிள் பட்டன் தான் போட்டாங்க. இங்கே வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் போட்டோம் உடனே கிளிக் பண்ண விட வருது. சரி இதை நாங்கள் என்ன மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் செஞ்சாங்கன்ற பற்றி நாங்கள் கோடை வச்சு நாங்கள் விளங்கப்படுத்தி கொள்வோம். சரி இதை நான் இந்த கோடை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை நீங்கள் பார்க்கல வேணும்னா தாங்க இந்த யூஐ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்க்க சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் எப்படி விளங்குறது. இப்போ உங்களுக்கு இந்த மெயின் விண்டோ .xaml இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை பார்க்கல தெரியும். இது எங்களுக்கு மெயின் இதை தான் விளங்கிக்கிறோம். நாங்கள் இந்த இதுலேருந்து நாங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. உங்களுக்கு விண்டோ அண்ட் இது இருக்கேன்னு விண்டோண்ட அந்த இதுக்கெலாம் நாங்கள் மிச்சம் எழுதுவோம். இப்போ விண்டோண்ட ஒரு டக்குக்கெலாம் நாங்கள் இப்போ விண்டோ இங்கே வாங்கி இங்கே விண்டோ வந்து கீழே முடியுது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா விண்டோவுக்கு ஒரு 300 வித்தும் 400 நான் செட் பண்ணியிருக்கிறேன். வேறு நீங்கள் இப்போ தெரியும் இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலே செட் ஆகும். டே 1 ஆக்டிவிட்டி 4 WPF இந்த பேர்லாம் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி செட் ஆகிடும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரிட்னு போகிறோம். ஏன்னா கிரிட்னு எடுத்தான் இப்போ நீங்கள் இங்கே புதுசாக படிக்கிற வச்சு நான் ஆல்ரெடி பழைய மற்ற முதல் வந்த ஆக்டிவிட்டிஸை நான் கிரிட் பாய்ச்சிருக்கேன். இங்கே புதுசாக நீங்கள் தெரிஞ்ச விஷயம் என்ன அந்த ஸ்டக் பேனல் இந்த விஷயத்தையும் மற்ற அந்த பார்டர்ன்ற விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வீங்க சரியானே. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதுவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் டூல் பாக்ஸை தேடி பார்த்தா தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்களா டூல் பாரில் தேடி பாருங்க. இதில் வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஸ்டக்குன்னு பாருங்க ஸ்டக்குன்னு தான் ஸ்டக் பேனல் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நாங்கள் இது பண்ணலாம். அது மாதிரி பார்டர் கொடுத்தாலும் இது நீங்கள் இதில் கோடிங்கில் போடுற எல்லாமே
இதுலேயும் இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் கூட WPFல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் பழக பழக கோடிங் அடிச்சு இப்போ இப்படி ட்ரெக் பண்ணி போட்டு செய்கிறங்காட்டி கோடிங் அடிச்சு செய்கிற வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அப்போக்கான் இப்போ இதை கோடிங் நாங்கள் இப்போ ஜிட்டபில் புஷ் பண்ணிக்கலாம், இது பண்ணலாம், நீங்களே மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போன வீடியோவில் உங்களை ஆக பேச டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த யூஐ பற்றி. நான் இப்போ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா கிரிட்னு கொடுத்து போட்டு நான் என்ன செய்யணும்னா கிரிட்னு என்னதுக்கு பார்க்குறேன். நான் உங்களுக்கு இப்போ சொல்லப்போனால் இப்போ பெயிண்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த கிரிட்னு விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட விண்டோன்னு வந்தால் பாருங்க, நான் இப்போ இது உங்கள் விண்டோவாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுவாங்க கிரிட்னு ஐடியா என்னென்னா இப்படி தானே இப்படி 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 நாங்கள் ஒரு இதை பாருங்க இப்படி ஒரு இதை போட்டேன்டா நான் என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கான்செப்ட் பாருங்க. இப்போ இதை நாங்கள் இப்படி சொல்லலாம், ஒரு 2 ரோவை நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லலாம் தானே. இது 2000 ரோ, இது வந்து நான் 3000 ரோன்னு சொல்கிறேன் சரியானே. இப்படி சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லுவாங்க அடுத்த வந்து இப்படி குளம்னு அடிக்கலாம் தானே. இப்படி குளம்னா இப்படி குளம் இப்படி குளம்னு அடிக்கலாம் தானே சரியானே. ஓகே, இப்படி அடிச்சேன்டா நான் இந்த என்ன இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் தானே. இதுக்கு பாருங்க நான் வந்து இங்கே வந்து இது ஃபர்ஸ்ட்டாக என்ன இதை வந்து ரோ 1ன்னு சொல்கிறேன். இதை வந்து நான் ரோ 2ன்னு சொல்கிறேன் சரியானே. இதை வந்து ரோ 3ன்னு சொல்கிறேன் சரியானே. இப்போ இது வந்து column 1, இது C1 அப்படியே வைப்பேன். இது C1, இது C2 சரியானே, இது C3ன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லலாம் பாருங்க இப்படி பேர் வச்சுருந்தானே. அப்போ நாங்கள் இதுக்கு ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் இந்த இடத்த. ஓகே, நான் இப்போ இந்த 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 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதானே. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது. ஸோ இதை நாங்கள் சொல்லலாமா ரோ 2லையும் column 2லையும் இருக்குன்னு சொல்லலாம் தானே. இப்போ இதை பாருங்க, இப்போ இதை எப்படி சொல்லலாம், நான் வந்து ரோ 2வும் column 3யும் சொல்லலாம் தானே. இப்போ அப்படின்னா இப்படி சொன்னோம்டா பாருங்க அதில் வந்து இன்னொரு காம்பவுண்ட் ஒன்று நாங்கள் என்ன செய்யலாம் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் தானே. டெக்ஸ்ட் பாக்ஸ் சரி காம்பவுண்ட். ஸோ இதான் இதில் இருக்க ஐடியா சரியானே. ஸோ அதால் நாங்கள் நீங்கள் என்ன செய்கிறோம்டா ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த ஒரு grid.row definitions என்ற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே வந்து என்ன ரோல் இது வந்து நான் குளம் மாதிரி அடிக்கல ரோல் சிம்பிளான யூஐ தானே. ஆனால் இப்போ அந்த நான் விளங்கப்படுத்த மாதிரி தான் ரோவையும் குளத்தையும் தான் நாங்கள் செய்வோம். இப்போ அப்படி காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் வேறு குளமும் போடுவோம் சரியானே. இப்போ ஆனால் இது வந்து சிம்பிளான அப்ளிகேஷன் இருக்கிறபடியா ஒரு ரோலே வரும். இல்லைன்னா கவனிச்சு பார்த்து தெரியும் பார்த்தீங்களா. இது ஃபர்ஸ்ட் ரோ, அதான் 4 இருக்கு பாருங்க. ரோ டெஃபினிஷன் இருக்கு தானே. இப்போ இது ஒரு ரோ, செகண்ட் அடுத்த ரோ, இது 3வது ரோ, இது 4வது ரோ சரியானே. அதாவது 4 ரோ இங்கே போட்டு ஹைட் எல்லாம் ஆட்டோவாகவே அங்கே செட் பண்ணியிருக்கணும் சரிதானே. பேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது விளக்கம் வந்து இப்போ ஆட்டோ ஆயஸ் பண்ண இது மிச்ச வழி எடுத்துக்கணும் அர்த்தம். இப்படி நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா எத்தனை ரோ டெஃபினிஷன் இது பண்ணலாம் காலம் டெஃபினிஷன் நான் செய்யலாம் சரியானே. பிறகு கவனிங்கோ இப்போ எங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது தான், இந்த இடத்த என்ன செய்யணும் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் உங்கள் லேபிள்னு சொல்லி லேபிளில் என்ன ஒரு டெக்ஸ்ட் பிளாக் வச்சு தான் அதுக்கு பாருங்க அது டெக்ஸ்ட்டை வந்து நம்பர் 1 அந்த பாருங்க grid.row 0 சரி. இது வந்து 0th ரோ சரி. அந்த மார்ஜின் அதுக்கு ஒரு மார்ஜின் செட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். இப்போ இது பாருங்க அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸை போடுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸும் பாருங்க அதுலேயும் எக்ஸ் நேம் என்று கொடுத்த போது அதுவும் என்ன 0th ரோலான் இருக்குது. ஏன்னா ஒரே ரோலான் எப்படி விடுறார் அப்படி நாங்கள் கொடுத்துட்டு அந்த மார்ஜின் செட் பண்ணி அதில் விட்டுருக்காரு. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் பிளாக்கில் இப்போ நம்பர் 2 பார்த்தோம்னா இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இது அடுத்த ரோல் வாங்க grid.row 1 அங்கே மார்ஜின் 5 சரி. இப்போ இது வந்து என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் எக்ஸ் நேம் என்று கொடுத்து போட்டு கொடுத்துவேன். ஆனால் இதுக்கு பாருங்க நம்பர் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஆல்ரெடி இந்த நேம் எல்லாம் வச்சுக்கிற பற்றி நான் ஏன் வைக்காமல் நான் போன வீடியோக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அது பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை 4 பட்டனையும் போடுற பார்த்தீங்களா. அதுக்கு என்ன செய்யறோம் ஸ்டக் பேனல்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிறார். அதுக்கு என்ன அதை வந்து என்ன செகண்ட் ரோவில் பிளேஸ் பண்ணிட்டு பாருங்க ஓரியன்டேஷன் ஹொரிசோண்டல் இரண்டாவது என்ன செய்யலாம் ஹொரிசோண்டல் அலைன் பண்ணலாம், வெர்டிகலாக அலைன் பண்ணலாம். அதான் ஓரியன்டேஷன் ஹொரிசோண்டல் எடுத்து போட்டு ஹொரிசோண்டல் அலைன்மெண்ட் சென்டர் மார்ஜின் கொடுத்துருக்கார் சரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வரைவனதையில் இந்த கோடிங் அடிச்சு நீங்கள் இதுக்கு டாக்குமெண்டேஷன்ஸையும் நீங்கள் வாசிச்சு கொண்டு போயிருக்கல என்னென்ன இது இந்த டெக்ஸ்ட் இதை HTML படிக்கிற மாதிரி தான் அந்த யூஐ எப்படி பில் பண்ணுற ஐடியா வந்து உங்களுக்கு அதில் வந்து பட்டன் கொடுத்து போட்டு அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு பட்டன் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். பட்டன் இது என்ன இது வந்து ஆட் பட்டன்ஸ் அதுக்கு நேம் என்ன கொடுக்குறோம், அப்புறம் கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம், அப்புறம் எல்லாத்தையும் சேமான வித் ஹைட் செட் பண்ணிட்டு என்ன ஃபொண்ட் சைஸ் மார்ஜின், அப்புறம் அதுக்கு கட்டாயம் முக்கிய விஷயம் இந்த ஈவெண்ட் லிஸ்னஸ் இந்த கிளிக் அண்ட் ஈவெண்ட் நடக்கணும். ஸோ அதுக்கு கொரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன்ஸையும் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் எழுதியிருக்கிறோம் சரி. இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அப்படி செய்கிறாண்டு. அதுக்கு பேருந்து அந்த விடையை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் சரி. ரிசல்ட் வில் பி ஷோன் ஹியர். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு போர்டு வெளியே வராங்க
இப்போ பார்டர் ஒன்று அடிச்சுக்கிறோம்ல அதுக்கு தான் என்ன செய்யணும் போர் ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 3வது ரோ இது வந்து 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ சரியானே இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் கூட இல்லை இண்டெக்ஸை வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சரியானே அது பிறகு இந்த பார்டருக்கு வந்து கலர் கொடுத்துருக்கிறோம் போர்ட் திக்னஸ் இதெல்லாம் கொடுத்து போட்டு அதுக்குள்ள டெக்ஸ்ட் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை வந்து பார்க்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன கட்டாயம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஆக முடியாது நேம் கொடுக்குறோம் இப்போ ரெசல்யூஷன் கொடுக்குறோம் ஃபோன் சைஸ் ஃபோன் வெயிட் என்ன கொடுத்து வெரிலன்ஸ் ரெண்டும் இல்லை கொடுத்துருக்குறோம் சரிதானே ஸோ இதான் வந்து நீங்கள் இதில் பார்க்குற இந்த விஷயம் சரி மார்ஜின்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் ரைட் அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடுக்கும் சரியானே இல்லை நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட சிஎஸ்எஸ் எஸ்டிஎம் லைனா அந்த கன்செப்ட் வச்சு நீங்கள் இதை விளங்கிக்கொள்ளலாம் ஸோ இதான் வந்து யூஐ இந்த மெயின் எக்ஸ்எம்எல் ஃபைல் இப்போ இதுக்கு க்ராஸ்பாண்டிங்கான எங்களுக்கு எதுக்கு போவோம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விண்டோ டாட் ஜாமல் இந்த ஃபைலுக்கு போவோம் சரிண்ணே இந்த ஃபைலில் சொல்ல அதுதான் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ண இந்த இது வந்து ஒர்க் பண்ணுனேன் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த 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 கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்மளோட முறை எங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகும் வேறு கமெண்ட்ஸ் கொஞ்சம் மல்லிக்கிறோம் அதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா பாருங்க இப்போ எங்களுக்கு பாஸ் இன்புட் நாங்கள் வந்து பாஸ் இன்புட்ன்றது வந்து நாங்கள் எழுதுகிற ஒரு ஃபங்க்ஷனாக சரிண்ணே ஏன்னா ரீயூஸ் பண்ணுறது தேவைக்கான எழுதுகிறோம் அது பாருங்க அட் பட்டன் கிளிக் சப்ட்ராக்ட் பட்டன் கிளிக் மேடம் வந்து மல்டிப்ளை பட்டன் கிளிக் டிவைட் பட்டன் கிளிக் கொடுத்து இதெல்லாம் வந்து இவெண்ட் லிசனர்ஸ் தானே யாரும் ஆப்ஜெக்ட் சென்டர் ரவுட்டர் டிவைன் ஆக்ஸ் இதை கொடுத்து இது பண்ணுறோம் பாருங்க இப்போ என்ன நடக்குது எங்களுக்கு வந்து அட் பட்டனை கிளிக் பண்ணிக்க இப்படி ஒர்க் பண்ண ஃப்ளோ பார்ப்போம் அட் பட்டனை கிளிக் பண்ணி தான் பார்ப்போம் அதுக்குரிய இது எங்களுக்கு அட் பட்டன் இதான் லைன் நம்பர் இந்த லைன் தான் குறிக்குது அதை யாரை கால் பண்ணுறார் எங்கள்கிட்ட அட் பட்டன் டாட் கிளிக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாரு நீங்கள் கண்ட்ரோலோட கிளிக் பண்ணலாம் ஸோ இதை இது இது பண்ணிடலாம் இருக்குது டபுள் கிளிக் பண்ணாலும் இல்லாட்டி நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் மெயின் விண்டோ example.cs இப்போ அட் பண்ண கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் சென்டர் ரவுட்டர் டிவைன்ஸும் பாராமீட்டர் வருது பாருங்க இஃப் பாஸ் இன்புட் சென்டருக்கு இந்த பாஸ் இன்புட் சென்டர் நாங்கள் எழுதின ஃபங்க்ஷன் சரிண்ணே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாருங்க இது வந்து அவுட் டபுள் நம்பர் 1 அவுட் டபுள் நம்பர் இதை சொல்கிறது பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறது வந்து இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க ஃபங்க்ஷன் டாப்பிக்லாம் டீட்டெயில் படிப்பீங்க ஏன் அப்படி அவுட் ரெயின் எழுதுறதுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது சரியானே அதில் வந்து என்ன செய்கிறோம்டா அதில் நம்பர் 1ஐயும் நம்பர் 2ம் வெளியே இந்த ரெஃபரன்ஸாக எடுக்கணும் அதை இப்போ நான் என்ன செய்கிறோம்னா அந்த டபுளுக்குள்ள வந்து என்ன செய்கிறோம் நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கூட்டி போட்டு அந்த விடையை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் ரிசல்ட் டெக்ஸ்ட் பிளாக் டாட் டெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இதில் போடுறோம் சரிண்ணே ஸோ இப்போ இல்லை கொடுத்தாங்கண்டா இதான் நடக்குது இதில் என்ன நடக்குதுண்டா நான் உள்ளுக்கே நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லலாம் டபுள் டாட் ட்ரை பாஸ்ன்னு கொடுத்து போட்டு என்ன செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு நம்பர் 1 டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் இதெல்லாம் இதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு அதுவே அதுலேருந்து என்ன செய்யும்டா எடுத்து இப்போ இதுக்கு அசைன் பண்ணி வைக்கும் அவுட் நம்பர் 2க்கு என்ன செய்யும்டா அசைன் பண்ணி வச்சுட்டு பேருந்து என்ன செய்கிறோம்டா இங்கே ரிட்டர்ன் 2 நம்பரும் வைடாக இருக்குமானா என்ன செய்யும் ரிட்டர்ன் ட்ரூ மற்ற வந்து இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து கொடுக்குறோம் சரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பிள்ளையானது இப்போ இல்லை பாருங்க இல்லை டே 1 ஆக்டிவிட்டியோ WPFலாம் பிள்ளையான இன்புட்ஸை கொடுத்து பார்ப்போம் இப்போ நான் வேண்டாம் இப்போ நம்பரை இப்போ இதில் அடிக்கிறேன் சரி இப்போ அடித்தான்னு செய்யும் பார்த்தீங்களா வேறு இன்வெலிட் வருது ஸோ இதுக்கு ரீசன் வந்து இந்த இதுக்கால ஒர்க் பண்ணுறதான் சரி ஸோ இப்போ இதை போய் டீட்டெயிலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டா இந்த ஃபங்க்ஷன் அந்த டாப்பிக்லால உங்களுக்கு ஏன் இந்த அவுட் அண்ட் அது பாதிக்கிறீங்கன்ற லாஜிக் ஒன்று விளங்கும் ஸோ இந்த பாஸ் இன்புட் தான் திருப்பி வேறு தான் பாருங்க மற்ற எல்லாமே சேம் பேட்டர்ன் தான் இருக்குது இந்த அட் பட்டனுக்கு என்ன செய்கிறோமோ நான் என்ன செய்கிறோம் நம்பரை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி என்ன செய்கிறோம் அந்த ரிசல்ட் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் அதை கொண்டு சேர்க்கிறோம் இப்போ இந்த அதுக்குள்ள விரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வெறும் அது மாதிரி தான் மல்டிப்ளை பட்டனுக்கும் அதே கான்செப்ட் தான் இப்போ டிவைட் பட்டனுக்கும் இதே கான்செப்ட் ஆனால் என்னென்னா நீங்கள் இந்த ஜீரோவாக டிவைட் பண்ணிங்கன்னா அந்த எரர்ஸை வெறும் தானே அதை இது பண்ண தான் நாங்கள் இங்கே சில வேலிடேஷனோட நாங்கள் இங்கே போட்டு வச்சுக்கிறோம் சரி இப்போ இதுக்கு வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 டிவிஷனில் அந்த அந்த தான் இப்போ பார்க்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 23 இங்கே நான் இப்போ 0 கொடுத்து போட்டு இப்போ வாங்க ப்ளஸ்கள் மைனஸ் வரைக்கும் இஷ்யூ ஒன்றும் இல்லை வேறு பெருக்கினாலும் 0 வரும் ஆனால் டிவைட் பண்ணிக்க பார்த்தீங்களா கேனாட் டிவைட் பை 0 இந்த மெசேஜுக்காண்டி தான் நாங்கள் அந்த ஒரு வேலிடேஷனை வந்து அதில் செஞ்சுருக்கோம் சரி ஸோ இப்போ இதுக்குரிய கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் என்ன செய்கிறேன்டா வந்து இப்போ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த இது லேப் ஆக்டிவிட்டீஸில் வந்தீங்கண்டா இப்போ உங்களுக்கு அதுக்கு கீழே நான் உங்களுக்கு டே 1 லேப் ஆக்டிவிட்டின்னு கொடுத்து போட்டு
இப்போ அதில் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கோட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக இருக்குது. இதை நீங்கள் ஒருக்கா வாசிக்கொள்ளலாம். இதான் இது நான் இப்போ சொல்கிறது வந்து ஆக்டிவிட்டி 4க்குரிய இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி 4 பார்ட் 1 கன்சோல் அப்ளிகேஷன் சொல்யூஷன். அப்புறம் அங்கால நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கலாம். WPF அப்ளிகேஷனுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இந்த கோடு தான் நான் போர்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கல வந்து இப்போ இதில் என்ன கீ கான்செப்ட்ஸ் என்ன, இந்த அவுட் கீவேர்டு என்ன, இப்போ அதுக்குரிய விளக்கங்களை நீங்கள் இதை வந்து வாசித்து நீங்கள் விளக்கலாம். நீங்கள் சொன்னோம் தானே ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக் எரர்ஸ் டிவிஷன் பை 0, அவுட் கீவேர்டு வந்து எதுக்கு பாவிக்கிற மாதிரி வந்து இப்போ அவாய்டிங் கோட் டூப்ளிகேஷன் அதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் வாசிச்சு கொள்ளலாம். சரி, தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பற்றி பார்ப்போம்.